லவ்லாபோடைய டயப்பர் பேக் பத்தி சொல்லணும்னு நினைச்ச மக்களே. ஹலோ, யார் உங்க குழந்தையா? தூக்கிக்கோங்க. பண்ணுங்க ரெண்டு பேரும். சைட் டிஷ் வாங்கி வச்சிருக்கானே. 1 2 3 ஹைஃபை பண்ணு ஜெயிச்சிட்டோம் லக்கி. சரி வாங்க போய் அம்மாவை எழுப்பலாம் பட்டு. ஓகே மக்களே, இப்போ மணி வந்து 5:30 ஆகுது. ஆக்சுவலா பிரியா வந்து ஒரு 3 மணி போல உள்ள போனா. எங்களை வந்து இந்த ஹாலில் தத்து குத்துட்டு அவன் மட்டும் உள்ள போயிட்டா. உள்ள வந்து என்ன 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணுவீங்க, என்னை தொடாதீங்க, எனக்கு ரொம்ப முடியல, தலைலாம் சுத்துதுன்னு சொல்லி போய் படுத்துட்டா. அதுல இருந்து நானும் லக்கியும் மட்டும் லக்கி கிட்ட நான் மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன். பட் ஆனால் பிரியா வந்து லக்கி இருக்கிறப்போ ஒரு மாதிரி இருந்தா, இப்போ வேற மாதிரி இருக்கா. பிரெக்னன்சி டைம்ல லக்கி இருக்கிறப்போ டோட்டலாவே வேற மாதிரி இருந்தா. இப்போ அப்படியே அதுக்கு ஆப்போசிட்ல இருந்தா, ஜாலியா விளையாடிட்டு சுத்திட்டு. மேபி ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எந்த விஷயமும் அவளுக்கு தெரியலையா என்னவோ தெரியல. பட் இப்போ வந்து கொஞ்சம் என்ன சொல்ற, ரொம்பவே முடிய மாட்டேது, மயக்கமா இருக்கு, தலை சுத்துது. ஆனா உனா பாத்தீங்கன்னா கொமட்ரா, வாந்தி வர மாதிரி ஏதாவது ஸ்மெல் வந்துச்சுன்னா அப்படியே அந்த கொமட்டோம்ல, வாமிட்டுக்கு முன்னாடி ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. தலை சுத்துதுன்றா, ரொம்ப நேரம் நிக்க முடியல, உட்கார்றப்போ கால்லாம் வீங்குதுன்றா. இப்பயே இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 2 மந்த் தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளவு விஷயம் சொல்றாளா, நமக்கு அதுவே கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால அவளுக்கு ஏத்த மாதிரி நானும் வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணாம, நீ போய் படுத்துக்க தாயி, நீ எதுவுமே பண்ண வேணாம், நீ பண்றன்ற பேர்ல எனக்கு பயமுறுத்திட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி படுக்க வச்சிட்டேன். அவ அப்பயே சொன்னா 5:30 எனக்கு எழுப்பு, எனக்கு இப்போ வந்து எந்த வேலையும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. சரி இப்போ 5:30 ஆயிடுச்சு, நம்ம போய் அவளை எழுப்பலாம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே என்னுடைய ஃபேவரட்டான லவ்லாபோடைய டயப்பர் பேக் பத்தி சொல்லணும்னு நினைச்ச மக்களே. இது ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் வாட்டர் ப்ரூஃப் பேக். எவ்வளோ பெரிய பேக் எடுத்துட்டு போனாலும் கண்டிப்பா நமக்கு எல்லாம் பத்தவே பத்தாது. பிகாஸ் பேபிஸோட திங்ஸே நமக்கு அவ்வளவு இருக்கும். நம்ம ஹேண்ட் பேக்ஸ்ல எல்லாம் கண்டிப்பா இது எல்லாத்தையுமே அகாமடேட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பெஸ்ட் டயப்பர் பேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன். அப்ப எனக்கு ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் ரொம்ப பிரைஸ்லயும் எஃபிஷியன்டாகவும் பட்டதுதான் லவ்லாபோடைய இந்த டயப்பர் பேக். இது ஒன் ஆஃப் த அல்டிமேட் டயப்பர் பேக் ஃபார் அ மாடர்ன் மாம்ஸ்னே நான் சொல்வேன் மக்களே. ரொம்ப கம்ஃபர்டபுளா, பிரீமியமா அண்ட் பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷா இந்த டயப்பர் பேக் இருக்கு. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சதே இதோட ஸ்பேஸ் தான் மக்களே. உள்ள இன்டீரியர் செம ஸ்பேஷியஸா இந்த பேக்ல இருக்கும். அண்ட் மல்டிபிள் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பொருளும் எங்கெங்க வச்சோம் நம்ம தேடவே தேவையில்லை. ஆர்கனைசிங்கும் செம்ம ஈஸி. இது ஒரு 2-வே கேரி பேக்குங்கிறதுனால இதை நீங்க பேக் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டாட் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப லைட் வெயிட் அண்ட் ஸ்டர்டியான பேக் இது. ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 இன்சுலேட்டட் பாட்டில் கம்பார்ட்மெண்ட்ஸ் இதுல இருக்கு மக்களே. ஸோ பேபிஸோட ஃபுட் அண்ட் மில்க் டெம்பரேச்சரை இது அடிக்குவேட்டா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். இதுல டோட்டலா 15 டெடிகேட்டட் பாக்கெட்ஸ் இருக்கு. நிறைய விஷயங்களை இதுல நீங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதுல ஆன்டி தெஃப்ட் இடன் பாக்கெட்டும் இருக்கு. ஸோ உங்க வேல்யூபிள் திங்ஸை சேஃபா இதுல நீங்க ஒளிச்சம் வச்சுக்கலாம். இது கூடவே டயப்பர் சேஞ்சிங் மேட்டுமே வருது. ஸோ பேபிஸ்க்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் நீங்க வெளியே எடுத்துட்டு போகும்போது. இதோட பேடட் ஷோல்டர் ஸ்ட்ராப்ஸ் நமக்கு மாட்டிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இந்த டயப்பர் பேக்கை 100% நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். லவ்லாபோடைய இந்த டயப்பர் பேக்கை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். இந்த ப்ராடக்ட் Amazon, Flipkart, Lovlab.com இதெல்லாமே அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அங்க இருக்காங்க பாரு அம்மா. வா 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 அம்மா. அம்மா அம்மா அம்மா. ஏய் அடி வாங்க ஏன்சரி எருமை. ஏய் குழந்தை எழுப்புது எந்திரி. மாமி சொல்லுங்க அதிஷ்டா. நீ ஏன்சரிடி சொல்லும். ஆலியா எழுப்பிடுமா. ஏய் 2 பேரும் விளையாட்டு நிக்கிறீங்களே, ஏன்சரிங்க. என்ன விளையாட்டு காட்டுறீங்க? 5:30 ஏய் எருமை, நீ தான் 5:30. என்ன வேலை இருக்குது? நீ மறுபடியும் படுத்து தூங்கத்தான் வேலையே உனக்கு. என்ன வேலை இருக்குதுப்பா உனக்கு? இப்போ ஓகே தானே? ஓகே இல்ல, கடைக்கு போலான்னு நினைச்சேன். காதை திருப்பிடுவேன். கடைக்கு போலான்னு உடம்பு நல்லா ஆயிடுச்சு. இப்போ உனக்கு அதுவே பெயின் பண்ணிட்டு அதை போய் நோண்ட வேண்டாம். எல்லாம் இருக்கும் உனக்கு. ஏன் சரி குளிச்சா சரியாயிடும். இப்ப ரொம்ப அந்த மாத்திரையால தான் எல்லாரும் கமெண்டே பண்ணிருக்காங்க. என்ன கமெண்ட் பண்ணிக்கிறாங்க? மாத்திரை நீ போடுறதுனால தான் கரெக்டா. அது போட்டா அப்படி ஆகும் மக்களே. நைட்டு ப்ரோஜெஸ்ட்ரோன் ஒரு மாத்திரை மக்களே, அது போடலன்னா நல்லா இருக்கு. அது போட்டாலே எனக்கு முடியல உடம்பே. லக்கி ஸ்டொமக்ல இருக்கும்போது அது போடல. நல்லா நீ பக்கி இருக்கிறப்போ 1008 சொல்லி ஏமாத்திட்டு இருந்தடி. அடி வாங்குவ. காதை திருப்பி மாத்திரை ஈத்திர போட மாட்டேன்னு சொல்லு. எனக்கு தான் மனசு கஷ்டம். என்ன மனசு கஷ்டம்? ஏய் ஏன் சரி கடைக்கு பேர போனோம். ரெடி ஆயிட்டியாமா குழந்தைக்கு? ஜாலி வச்சிருக்கீங்களா? சூப்பர் பாப்பா. குளிச்சு முடிச்சு ரெடி ஆயிட்டீங்களா? போட்டோ எடுக்கணுமா டாலி? சரி காட்டு போட்டோ எடுக்கிறாம்மா. ஸ்மைல் பண்ணுங்க 2 பேரும். எனக்கு ஒரு விஷயம்
விஷயம் புரியல. இவ்வளவு வயசா வர உனக்கு எதுக்கு சிப்பர்? எனக்கு புரியல. என் சிப்பர் ஏன்னா உனக்கு கண்ணு வலிக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. உறுத்திட்டே இருக்குது. இவ்வளவு வயசார உன் பொண்ணுக்கு மட்டும் இருக்குல்ல, எனக்கு வேணும். போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். ஓகேவா பாப்பா? ஓகே இல்ல அம்மா, எனக்கு பசிக்குது. ஓகே இல்ல அம்மா, எனக்கு பசிக்குது. அடிச்சிருவா கண்டிப்பா. ஸ்நாக்ஸ் மட்டும் அந்தம்மா ஓகே. இப்போ நம்ம எங்க போறோம்னா கடைக்கு போறோம். கடைக்கு போய் சில பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு, அவளுக்கு நவராத்திரில பசி எடுக்குதா, அதுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கி வைக்க போறா. அம்மையா பசிக்குது, கண்ட்ரோலே பண்ண முடியல. எவ்வளவு சாப்பிட்டு படுத்தாலும் திருப்பி பசி. எப்பெல்லாம் நைட்டு முழிப்பு வருதோ அப்பெல்லாம் எனக்கு பசி வந்துட்டே இருக்கு. ஆனா என்ன சாப்பிடுறது தெரியல மக்களே. நைட்டு பனானாலாம் சாப்பிடுறேன். பனானாவே பிடிக்காது, என்ன இருக்குதோ எல்லாத்தையும் பிடிக்காத டிஷ் எல்லாம் பிடிக்குது மக்களே. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வீட்டுல கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் இல்ல மக்களே. நீ இன்னும் சமைக்கிற மாதிரி எல்லாமே சொல்லுகிற. நான் உனக்கு சொல்ற மக்களே, நீ வீட்லயே இரு. உனக்கு தான் ஒண்ணும் தெரியாது, உடம்பு வேற சரியில்லையே படுறீன்ற. இல்ல மக்களே, 1 வீக் ஆச்சு வெளில போய். முன்னால டெய்லி வெளியே சுத்தின்னு இருப்போம், போய் டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ சுத்தமா வெளியே போறதுக்கு முடியலையே. உனக்கு தான் உடம்பு முடியல. இல்ல இப்ப முடிஞ்சிருக்கு. பக்கத்து ஸ்ட்ரீட்ல தான் வீட்ல படுறா. மக்கள் பேச முடியல. இல்ல பக்கத்து ஸ்ட்ரீட்ன்றனால நான் வரேன். வாந்தி வந்தா கூட கார்ல எடுத்துக்கோ. ஊசி குத்தின்னு இருக்கு. என்னமா பண்றீங்க? ஏன் உங்க அப்பா குத்த வேண்டியதான் ஊசி? எனக்கு நீ தான் பேஷண்ட். எனக்கு வேணாம் பட்டு அம்மா போடுங்க. தூக்குடா, நின்னு பாத்துட்டு இருப்படா. அப்படியே 2 பேரும் சத்தியம் பண்றீங்க. நீ வந்து உள்ள ஏதாவது கண்டதை எடுத்து காது திருப்பிடுவேன். என்ன பேசாத. முக்கியமா உனக்கு தான். நீ எதுவுமே தொடக்கூடாது. ஓகே ஓகே, குட் கேர்லா நடக்கும். ஹலோ, யார் உங்க குழந்தையா? உன் காது திருப்பி உன்ன மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றீங்க 2 பேரும்? சீடடா. சீடன்ட்டு ஒழுங்கா எடுத்து போய் காது திருப்பி. இது சாப்பிடலாமான்னு தெரியலையே. ஏய் தெரியலனா பெதுகடி சாப்பிட்ற வச்சுட்டு வந்து சாப்பிடணும் போல. சரி எடுத்துக்கோ போடி. உயிரை வாங்குது. பர்ஃபி சாப்பிடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் வேணாலுக்கு, அதெல்லாம் வேணாலுக்கு, உடம்புக்கு நல்லது இல்லை. மாம்பழம் சொல்லு. இது பேர் என்ன? மேங்கோ. உனக்கு என்ன வேணும்? அது ஒரு 100. 2 பேரும் ஒரே மாதிரி ஒரே 6 அடிச்சுக்கிறீங்க. ஒண்ணே ஒன்று கொடுக்குறீங்களா? டேஸ்ட் அண்ணா 2ஆ கொடுத்துருங்க. தேங்க்யூ. அப்புறம் அடிச்சுப்பாங்க. லக்கி அம்மியா? வேற ஏதாவது வேணும்னா இப்பயே வாங்கிக்கோ. அப்புறம் அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னா காதை திருப்பி. பிரச்சனை இல்லை, கவலையப்பட. ஆமாம், காரமே 200. ஏன் தனித்தனியா? தனித்தனியானா இப்போ ஒரு வாட்டி சாப்பிட்றா, ஒரு 2 நாள் கழிச்சு. ஓகே மக்களே, கடைக்கு சிப்ஸ் வேணுமா லக்கிக்கு? ஐயோ குழந்தையும் அழுவுதே. சிப்ஸ் கூடுறா குழந்தைக்கு. லக்கி லக்கி டின்னர் சாப்பிடலாம். நீ இதை பரி இப்பயே தூக்காத. ஓகே மக்களே, நமக்கான ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து வாங்கி. இது என்னது? நான் வாங்கவே இல்லையே. இது சைட் டிஷ் நீ எதுக்கு வாங்கி வச்சிருக்கான்னு மக்களுக்கே தெரியும். மக்களே, இது எதுக்கு வாங்கி எதுக்கு சாப்பிடுவாங்கன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. சும்மா பொழுது போலாம் சாப்பிடலாம். சாப்பிட்டு டின்னர் சாப்பிடக்கூடாது, சாப்பிட வராதுன்னு அடம் பிடிக்க கூடாது. ஓகேவா பாப்பா? ஓகேம்மா. நல்லாவே இருக்காது மக்கள். நான் சாப்பிடவே மாட்டேன். உன்னை யார் இப்ப சாப்பிட சொன்னா? இதெல்லாம் ஓம் பொடிலாம் சாப்பிடலாம், நல்லது. பொரி உருண்டை நீ எதுவுமே சாப்பிடக்கூடாது. உன் காதை திருப்பிட. நீ தான் கண்டது தின்னுங்கிற எருமை. ஒழுங்கா நாலு ஜூஸ் போட்டு குடுக்குறப்போ குடிக்காம அடம் பிடிச்சியோ. நல்லா இல்ல, வாமிட் வருது நினைச்சாலே. சாக்லேட் மில்க் ஷேக் தான் நல்லா இருக்கு எனக்கு. சாக்லேட் மில்க் ஷேக் எங்க? ஆப்பிள் காலி பண்ற. உனக்கு தான் வாங்கி. ஆப்பிள்லாம் சாப்பிட கூட சரிப்படாதுடா, உடல் நல்ல சரிப்பட மாட்டேங்குதுடா. எப்பதான் நீ சாப்பிடுற? நீ எல்லா நேரம் நீ எதுக்கு இவ்ளோ ஆப்பிள் புடிச்சிருந்தது? நான் பார்க்கவே இல்ல ஃபர்ஸ்ட். நான் பனானா தான் கேட்டேன். யார் ஆப்பிள் வாங்கிட்டு வர சொன்னா? பனானா வாங்கிட்டேன்டி. ஏன்டி இப்படி டார்ச்சர்? பனானா மட்டும் எனக்கு ஒரு ஆப்பிள் நீயும் லக்கியும் குடிங்க. காதை திருப்பி ஆப்பிள் சாப்பிடு. அங்க பாரு, அந்த சிப்ஸ் எப்படா காலி ஆகும்? நீயே சுத்தி நிக்குது. அப்பா எடுத்து குடுப்பா. அடுத்த சிப்ஸ் வாங்கலாம்னு சுத்தி. கரெக்ட்டா உனக்கான ஐட்டத்தை திடீர்னு எனக்கு அது வந்துச்சு. ஏய் நீ எப்பயுமே பொரி உருண்டை தான். அதனால தான் உன் பேரே பொரி உருண்டை. ஓகே மக்களே, நம்ம ஃபைனலா ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. வெளியே போயிட்டு வந்தாலே கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு மக்களே. வீட்டுல இருந்தா தான் கொஞ்சம் கடுப்பா இருக்க மாதிரி இருக்கு. ஆக்சுவலா 1 வீக்கா வெளியவே நாங்க 1 வீக்கா வெளில போன மக்களே. வீட்டுல இருந்து டிப்ரெஷன் ஆயிடுச்சு எனக்கு செமையா. தெரியாம நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன். பனானா வித்துன்னு இருக்கேன். பிரிச்சு விட்றா ஒரு பிரி. எப்பயுமே பொரி உருண்டை வெளியே தான் சாப்பிடணும்னு சொல்லுவா. இன்னும் தெரியல. வீட்டுல சமைச்சு சாப்பிடணும் மக்களே. வெளியெல்லாம் சாப்பிட என்ன யூஸ் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. போய் பேசாத. ஐயோ, நேத்து யூஸ் போன மாசம் வரைக்கும் முரட்டு தீனி தின்னு 8 மணி ஆயிடுச்சுனாலே சவர்மா வாங்கி கொடுன்னு கேட்டு என்ன திருப்பி பேச. ஆனா எனக்கு இப்பெல்லாம் வெளியே சாப்பிட பிடிக்கவே மாட்டேன். உங்க பேர் என்ன பாப்பா? அம்மா பேர் என்ன? அப்பா பேர் என்ன? என்னம்மா குழந்தை?
நம்ம வீட்ல டுடே மட்டன் குழம்பு அப்புறம் மதியம் ரைஸ் மக்களே. இப்போ தோசை ஊத்தி சருக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும். உன்னை இம்ப்ரெஸ் வேற பண்றாங்க. காது திரும்பிடும். ஒழுங்கா சாப்பிடு. போதும், எனக்கு சிப்ஸ்லாம் இருக்குல நைட்டு சாப்பிட்டு சூடு வச்சிருவேன். ஃபர்ஸ்ட் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பசி ஏத்த. எனக்கு சிப்ஸ் சாப்பிடணும் இப்போ. இப்பெல்லாம் கிடையாது. நடுராத்துல திடீர்னு பசி எடுத்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்லிருக்கோம். இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணு. இம்ப்ரெஸ் வேற பண்றாங்க. போனா போது காலையில இருந்து 10 இருந்தாலே சரி வெளியே சுத்தி காட்டி கூட்டு வருவோன்னு பார்த்தா உண்மையாலே சொல்ற மக்களே, வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவ மூஞ்சில தெரியற பாருங்க ஒரு ஜோதி. இது யாருமே பாத்துக்க மாட்டோம். ஆக்சுவலா இப்போ எனக்கு டயர்டா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா வெளியே போனா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர்லாம் நம்ம ஃப்ரெஷ் ஏர்லாம் ஒண்ணும் இல்ல. போயிட்டு அது என்ன ஹோம் சிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஹோம் சிக்குன்னு சொல்லக்கூடாது. ஆனா வெளியவும் போக முடியல, என்னால கார்ல உட்கார முடியல. கால் லக்கி வந்து இப்படிலாம் இல்ல மக்கள். லக்கிலாம் நாங்க பைக்ல பறந்து நிற்போம், ஜாலி டம் பறந்து நிற்போம். ஆனா இப்போ காரே இருக்கு, ஆனா உட்காந்து போக முடியல, டயர்டா இருக்கு. முக்கியமா பேக் பெயின் வருது, அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி வாமிட் வர மாட்டேங்குது, ஆனா வரா மாதிரி இருக்கு. கொமட்டுது. அது கூட வந்து லக்கி கூடயே இருக்கு. லக்கி ஏறி இறங்கிருது ஸ்டொமக்ல தான் விளையாடினே இருக்கு. லக்கி ஜம்பிங் ஸ்டொமக்ல தான். சோ இதனாலயே வெளியே போக கூடாது, ஏன்னா லக்கி தூக்குறது அதெல்லாம் கஷ்டமா இருக்கேன்னு வீட்லயே இருக்கும். ஆனா வீட்ல இருந்தா இப்படி மயக்கம் அந்த மாதிரி. மயக்கம் வீட்ல இருக்கறனால வருது இல்லம்மா, உனக்கு ஜென்ரலா வருது. அவளுக்கு ஒரு ஆசை வெளியே போயிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா ஆயிடுவோம், பவர் வந்துரும் நினைக்கிறேன். இல்ல இப்ப திருப்பி ஆக்சுவலா வாங்குறப்ப அந்த மாதிரி இல்லையே, பவரா சுத்தி நிந்திய. இது அங்கிள் அண்ணா, இது அண்ணா, ஆனா அது அண்ணா அப்படின்னு கேட்க தோணுச்சு. பேபிக்கு ரைஸ் மக்களே, ஏன்னா நான் போகும்போதே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் போனேன். அவளுக்கு வந்து இப்ப வந்து முன்னாடி மாரி இல்ல. முன்னாடி எல்லாம் டயட் கண்ட்ரோல்ல கரெக்டா 7 மணி 8 மணி எல்லாம் அப்படி சாப்பிட்டு இருந்தா. இப்ப அப்படி இல்லாம பசியா எடுக்க ஆரம்பிச்சதுனால 7 மணிக்கு ஒரு ரவுண்டு போறது, 10 மணிக்கு ஒரு ரவுண்டு போகுது, நடுராத்திரி 1 மணிக்கு ஒரு ரவுண்டு போகுது. சந்தேகமா இருக்கு. இல்ல எனக்கு அமைதியா இருக்கும். ஆனா சருக்கிட்ட நம்ம எப்படி சொல்றது, அப்படி சரி ஒர்க் வாங்க வேணாம் பரவாயில்லன்னு நினைச்சா அவனே உனக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அப்பா சொல்றேன் யார் சொல்லி கொடுத்தா உனக்கு அப்படி சொல்லக்கூடாது. சாரி சொல்ல அப்பாவா ரெஸ்பெக்ட் இல்லாம பேசக்கூடாது. ஓகேவா பாப்பா? என்ன வீடியோனே தெரியல. இது என்ன ஓபனிங் கொடுப்ப நீ மட்டும் வீடியோ எடுத்துட்டு. ஆக்சுவலா எங்களுக்கே தெரியல மக்களே. எங்களுக்கே தெரியல மக்களே. நானா இருந்தா கிரியேட்டிவா யோசிப்பேன். மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன், நைட் ரொட்டீன், லக்கி ரொட்டீன், 4-5 ரொட்டீன் வச்சுக்கிறா. அத ரொட்டீனா போட்டுனே இருக்கா. நாளைக்கு உங்களுக்கு லக்கி ஃபுட் ரொட்டீன் இல்ல, உங்களுக்கு என்ன ரொட்டீன் வேணும்னு கேளுங்க, உங்களுக்கு அது வருது. ஆனா இந்த வீடியோ என்ன வீடியோனே தெரியல. இந்த வீடியோக்கு நீங்க ஒரு டைட்டில் வைங்க. நாங்க ஒரு டைட்டில் வைக்கிறோம். அது இல்லாம நீங்க ஏதாவது ஒன்னு வச்சீங்கன்னா ஓகே. ஓகே மக்களே, இப்ப சாப்பிட்டுட்டு அந்த மஞ்சள் கலர் டேப்லெட் போட்டா அவள்தான் மயக்கம் வந்துரும், அப்புறம் தூக்கம் வந்துரும், அவ்வளவுதான் முடிஞ்சிரும். சோ அதனால இப்போதைக்கு நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஏன்னா சருக்கோட ஆள் வந்துருக்கு, ஃப்ரெண்டு எல்லாம் வந்திருக்காங்க மக்களே, தவறா பேசுறேன். அதனால வீடியோ வைக்க நாங்க முடிச்சுக்கிறோம் மக்களே. சோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம், ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எங்களுக்கு பவர் வரும். பாருங்க வேற மீட் பண்ணிட்டு பாய் சொல்லிக்கலாமா? பாய். ஹலோ ஸ்பியா.